கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக நன்றி. இந்த லெந்தின் காலத்திலும் கர்த்தாவே, எங்களுக்கு உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, தியானிக்க நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களது வாழ்விலே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இப்போதும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஒரு சிறு பாடலுடன் நம் தியானத்தை நாம் தொடங்குவோம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. என்பவர் அவர் இயேசுவின் சீஷர்களில் ஒருவர். சரி, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்ம உள்ள கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அவர் கொஞ்சம் தைரியமான ஒரு சகோதரர், ஒரு தைரியமான ஒரு சீஷர். இயேசுவின் சீஷர்களிலே ஞானம் உள்ள ஒரு சீஷர், தைரியமான ஒரு சீஷர். அந்த எருசலேமின் கோட், அந்த ஜெருசலேம் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே அனைத்து மக்கள் முன்னிலையிலும் இயேசுவின் சாட்சிகளை தைரியமாய் பிரசங்கித்தார். அவர் ஏழை விதவைகளுக்கு உதவி செய்தார். அதற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட 7 டீக்கன்களில் அவரும் ஒருவர். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் அப்படின்னு மட்டும் சொல்லல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வருது, ஒரு லைன் வருது. என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். அதுதான் முக்கியம். சோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்கிறார். பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவினால் முதல்ல நிரப்பப்பட வேண்டும், இல்லையா? பரிசுத்த ஆவினால் யார் நிரப்பப்படுகிறார்களோ அவர்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். யார் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார்? எல்லாரும் நிரப்பப்பட்டுருவோமா? இல்லை, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். அதைதான் இயேசுவானவர் நமக்கு அடிக்கடி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு நிறைய சொல்லலாம். இப்போ இந்த வசனத்தை இந்த மார்ச் 2026 நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? இதுக்கும் இந்த 2026 மார்ச் நம்ம எப்படி அதை கொண்டு வர போறோம்? நான் சொல்லலாம், நான் எனக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க,
நான் சர்ச்சில் முன்னாடி இன்னும் பாடுறேங்க, நான் சர்ச்சில் முன்னாடி இன்னும் வர்ஷிப் லீட் பண்ணுறேன், நான் ஜெபம் செய்கிறேன், வாரம் தவறாமல் நான் ஆலயத்திற்கு டைமுக்கு சென்று விடுவேன் சொல்லலாம். ஆனால் என் மனசுல பரிசுத்தம் இல்லை என்றால், பரிசுத்தம்னா எப்படி? முதலாவது அந்த பாவ சிந்தனைகளிலும் அசுத்த சிந்தனைகளிலும் முதலாவது வருவது தெரியுமா? நமக்கு அறியாமலேயே வருவது தெரியுமா? அறிந்தும் அறியாமலும், ஆனால் அறியாமல் நிறைய பேர்கிட்ட வருவது மனமேட்டிமை, த பிரைட். மனமேட்டிமையில் இருப்பவர்களை கர்த்தர் தூரத்தில் இருந்து தான் அறிகிறார். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப மனமேட்டிமை இருக்கும்போது என் இடத்துல பரிசுத்தம் இருக்காது, என்னால் தேவனை தரிசிக்க முடியாது. அசுத்த சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், இவன் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, அவன் எதிர்த்துல இருக்கவன் மோசமானவனாவே இருக்கட்டுமே, எதிரியாவே இருக்கட்டுமே, அவன் நல்லவனா இருக்க வேண்டாமே, மோசமான ஒரு ஆளாவே இருக்கட்டும், ஆனால் அவன் அழிய வேண்டும் என்ற சிந்தனை, இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார். ரோமர் 8:26 இப்படி சொல்லுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கோர் ஐடியாலஜி ஆஃப் திஸ் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்ஸ் லவ், இயேசுவின் அன்பு, பிதாவின் அன்பு, கடவுளின் அன்பு நம்ம எவ்வளவாய் நேசித்தார் என்றால் தன் ஒரே பேரனுக்கு முறைக்கீழ நமக்காக பாடு அனுபவிக்க கொடுத்தார் இல்லையா? ஏன்னா எவ்ரிதிங் ஹஸ் காட் அ பிரைஸ், எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு, விலை இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் செய்த பாவத்திற்கும் ஒரு விலை உண்டு, ஆனால் அந்த விலையை அவர் பே பண்ணார். இதுதான் எனக்கு பிரியமானவர்களே, நாமும் ஸ்தேவானை போல பரிசுத்தவானாய் இருக்க முயற்சி செய்வோம். நிச்சயமாக வேண்டுதலும் செய்வோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த திருச்சபையாருக்கும் ஆயர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, கர்த்தாவை மட்டுமாக நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஒரு நல்ல வசனம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஸ்தேவான், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை படித்து தியானித்து பகிர்ந்து இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கேட்கின்ற ஒவ்வொருவரோடும், இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரோடும் அவர்கள் உள்ளத்திலே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொண்டு எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் நாமத்திலாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவன தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்மை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.